பார்வதி, இவர் அட்லஸ் ஜுவல்லரி குரூப் சேர்மன் ராமச்சந்திரன். தெரியும், ஜனங்களோட நம்பிக்கையான ஜுவல்லரி ஆச்சே. ஆமா, இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்க ஸ்தாபனத்தோட நம்பிக்கையான சேவை தான். எனிவே, மாடலிங்கா இருக்கிற உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கணும்னு வாழ்த்தி எங்க ஸ்தாபனம் சார்பா இந்த சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம். Thank you. என்னங்க? ஓ, கலாட்டா பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க கிரிக்கெட் பேட், பால், காசு. அக்கா வீடியோ கேம் முதல்ல போய் படிங்க, அப்புறமா வீடியோ கேம் ஆடலாம். வாங்கடா. ஏமா, நீ எப்போ வருவன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இருக்கட்டும்பா, எனக்காக எதுக்கு உங்களோட சவாரிக்கு எடுத்துக்கிறீங்க? இந்த அப்பா மேல உனக்கு அந்த அளவுக்கு பாசம் இருக்கா? இருக்காதப்பீங்க. என்ன சத்தம் கேக்குது? ஸ்பேனர் உள்ள இருக்காரு. பொழுது விடிஞ்சுதான் வீட்டுக்கே வந்தா. நைட் டியூட்டின்னு சொன்னா. பகல்ல ஊரு சுத்துறது. அவனும் வயசு பையன் தானம்மா. சின்ன புள்ளையில இருந்து ஒர்க் ஷாப், ஆயில், கிரீஸ்னு இருக்கிறான். அவனுக்கு ஆசை இருக்காதா மத்த வாலிப பசங்க மாதிரி நடக்கணும்னு? 4ஆம் கிளாஸ்ல 3 தடவை ஃபெயில் ஆனவங்களுக்கு கலெக்டர் வேலையா கிடைக்கும்? படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். நீ ரொம்ப படிச்சிட்டேல, அவன் படிக்காதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எப்போ அவனுக்கு வக்காலத்து வாங்குவீங்களே? அவனுக்கு அம்மா இல்லைன்னு அவன் மேல பாசம் காட்டுறதா நினைச்சுக்காத. உன்னை கட்டிக்கு போறவங்கிற மரியாதைனாலதான். ஆமா, கட்டிக்க போறவன். நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே. பயப்படாதீங்க. அவனுக்கு இருக்கிற எல்லா டிஃபெக்ஷன் தெரிஞ்சுட்டு தான் சர்ஜரியில் இறங்கினேன். சர்ஜரி ஏர்லி மார்னிங் 5:30க்கு முடிஞ்சது. ஃபேன் பெல்ட் புரோக்கன், அதான் அந்த சீரியஸ் நோய். பட் பேஷண்ட் பென்ஸ் ஆச்சே, அதனால 2 நாள் வேணும்னா ஐசியூல இருக்கட்டும். எல்லா நோயும் கிளியர் ஆயிடும். அட, நான் தான் கிளியர் பண்றேன்னு சொல்லல, கேளுங்கண்ணே. ஓகே? ஹேய், பப்ளிசிட்டி ட்ரெயின் எப்ப லேண்டா நீங்க? இதோ இப்பதான். சரி, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் காலேஜ்ல மீட் பண்றேன். சார் ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. இன்னைக்கு காலேஜ்ல எங்கயாவது என் கண்ணு தெரிஞ்ச அவ்வளவுதான். தெரிஞ்சாதானே உன் முகத்துல இருக்கல 2 ஹெட்லைட், அதை குத்தி உடைச்சிடுவேன். அப்படியா? பாரு பாரு. என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா? இந்த கோடீஸ்வர டாடியோட மானத்தை கண்டிஷன் இல்லாத பஸ்ல ஏத்தி ஊரெல்லாம் பறக்க விடல நினைச்சிட்டியா? நான் பஸ்ல போறதால உங்க மானம் எந்த விதத்துல காத்துல பறக்கும்? டேய் தம்பி, நெருக்கமான பஸ்ல ஊரும் பேரும் தெரியாத பொண்ணுங்க உடம்புல தெரியாம உன் கைப்படுறப்ப மனசுல தேவையில்லாத நினைக்க சொல்லும். எந்த அந்தஸ்து இல்லாத அவங்க வேலையில நீ விழுந்துட்டா நான் அவளையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கு மேடம் மகனே. புத்திமதி சொல்றதுல உங்க டாடிக்கு நிகர் யாரும் இல்ல. கரெக்ட். ஆனா அனுபவத்துல உன்னை விட அவர் நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அப்படி சொல்றாரு. யோ குமரேசா, வண்டி எடு. யோ குமரேசா, கார் கண்ணாடி மூடியதான் இருக்கணும். கார்ல இவனை காலேஜுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கிளாஸ் முடியற வரைக்கும் அவன் கூடவே இருந்துட்டு கையோட திரும்ப கூட்டிட்டு வரணும். அத தவிர நூன்சோ நடக்கிற தியேட்டர்ல எங்கயாவது உன்னை பார்த்தேன்? பார்த்தா ஒண்ணு இல்ல, கதை நல்லா இருந்ததுன்னா ஃபுல்லா சொன்னா போதும். நான் சொல்றேன், நீ போ. பார்வதி உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கா? சீக்கிரமா வர சொல்லு ஜானகி, எனக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்கு. அவளுக்காக காத்திருக்காதீங்க, நீங்க போங்க. ஏன்? ஏதோ புக்க தேடிட்டு இருக்கா. என்னத்த காணோம்? இந்த வீட்ல எது வச்சாலும் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. ரெக்கார்ட் புக் காணோம். போனா போட்டோம், வேற வாங்கிக்கலாம் வா. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது என் ரெக்கார்ட் புக். இன்னைக்கு எனக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாங்கி தர முடியாதுமா. சிவப்பு கலர் அட்டை போட்டதானே, அத காலையில சிவா எடுத்துட்டு போயிட்டான். அட கடவுளே. அது சரி, குரங்குக்கு இருக்கு பூமாலை. காலேஜ்க்குள்ள சுத்தணும்னா கையில ஒரு புக்காவது இருக்கணும்ல. இன்னைக்கு வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். நல்லா மாட்டணும். என்னது இது? காலையிலே புக்கிங் பணம் எடுத்துக்கிட்டு ஐயா ஸ்டைலா ஒர்க் ஷாப் வந்துட்டாரு. சார் கலக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஜாக்கி வைடா கழுத. வச்சுட்டேன் சார். வேற எங்க வைக்கணும்? எங்க வைக்கணுமா? என்ன கேள்வி கேக்குற? எங்க வைக்கணுமா அங்க வைடா. அப்படியா? ஓகே. எங்கடா வைக்கிற? ஆடா ஆண்டவா, இவன மாதிரி முட்டாள் தொழிலாளிங்கிறதா என்ன மாதிரி ஏழப்பட்ட முதலாளிங்க எப்படி பொழைப்பாங்கன்னு தெரியலையே. அப்பனே சிவா. என்ன முதலாளி? விஷயம் என்னன்னா, இந்த கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு வர்றது பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, உன் முகராசியும் கைராசியும் பார்த்துதான் கஸ்டமருங்க வேலைக்கு வண்டியை விடுறாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அதனால நீயே முதலாளின்னு நினைச்சிடாதப்பா. கொலை பண்ண முதலாளி அது இதுன்னு சொல்லி என் சுதந்திரத்துல நீங்க கை வைக்க கூடாது. இது என்னோட காலேஜ் பருவம். ஜாலியா ஆடி பாடி அனுபவிக்கணும். நீ ஆடிக்க பாடிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என் நெஞ்சு மேல ஏறி நின்னு ஆடாதடா அப்பா. நீ 4ஆம் கிளாஸ்லயே ஸ்லேட்டை தூக்கி போட்டு படிப்பு வேணாம்னு சொல்லிட்டு ஓடி வந்த மகானாச்சே. இப்படி ஒரு காலம் வரும்னு அன்னைக்கு தெரியாம போச்சு. அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. கொலை பண்ண என்ன மாதிரி படிப்பை தவற விட்டுட்டு இப்ப விரக்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இந்த நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் நிறைவேறாம போன ஆசைகள் எவ்வளவோ இருக்கு. அவங்க சார்பாவும் அதை ஜாலியா நான் தூள் கலப்ப போறேன். அவ்வளவுதான். உன்னாலதான் இவன் கெட்டே போறான். உங்களை பார்க்கும்போது காலங்காத்தால கடுக்கா சார் குடிச்ச மாதிரிலாம் தெரியுது. குடிச்சேன்டா, குடிச்சேன். 2 மொந்த குடிச்சேன்.
அவனை இந்த காம்பவுண்டுக்குள்ள இனிமேல் காலடி எடுத்து வச்ச உன் ட்ரவுசரை கட்டி உள்ள க்ரூட் ஆயில ஊத்தி ஐயோ என்ன டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, உங்களுக்கு ஒரு பெரிய வேலை தர போறேன். நீ எனக்கு பெரிய வேலை எல்லாம் தர வேணாம்டா, இருக்கிற என் பேரை கெடுக்காம இருந்தா போறோம். வந்துட்டான். கோலப்ஸுக்கு என்னாச்சு? மரம் கலண்டுச்சா? என் காலேஜ் லைஃப பார்த்து பொறாமப்படுறாரு. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்டா. யூனிவர்சிட்டி காலேஜ்ங்கிறதுனால உனக்கு கொண்டாட்டம். இருந்தாலும் அன்னைக்கு தவளைய பிடிக்க போய் சுவாலஜி லேப்ல வச்சு ப்ரொஃபசர் ஒன்ன பிடிச்சாருல, அன்னைக்கு ஒன்ன காப்பாத்துறதுக்காக நாப்பட்ட பாடு எனக்கு தாண்டா தெரியும். சரி அது போகட்டும், ஒரு உண்மையான சிநேகிதனுக்காக நான் இத கூட பொறுத்துக்க மாட்டேனா? கையில காசு இருக்கா? ஒரு 475. 475 இல்ல 500. இந்த லட்சணத்துல இருக்கிற ஒன்ன ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்குறதுக்கு கொஞ்சம் துட்டு செலவாகுமாமே. உனக்கு காசு தானே வேணும்? ஆ. இந்தா 500 ரூபாய் இருக்கு, அவனை விட்டுறா. தெரிஞ்சுக்கிட்டியா? நீ காட்டாத அந்த கோலப்ஸ் என் மேல காட்டுது. ஆமா டப்பா, அது கிரு 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 கிருன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. அன்பு தானே? இல்ல, இவன் என்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறானே அந்த கணக்கு. அட டேய், பாவி. போடா போடா போய் வேலையை பாரு, போ, போ. அவனை புடிச்சு ஏன் தள்ளுறீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? சனி ஞாயிறு திங்கக்கிழமை. ஓ அது இல்ல. ஏய் சந்திரசீலா, இன்னைக்கு தானே டிகிரி பசங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. எஸ். அவங்கள வரவேற்கிறதுக்கு. புரிஞ்சுதா? என்னண்ணே, பூ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ்வளவு ரோசா பூ இந்த சோத்துல ஒட்டி வச்ச முட்டா பையாரு. ஐ அசத்தலா இருக்கு. பார்வதி அக்கா விட ரோசால அலங்காரம் பண்ணிருக்கு. என்னடா இன்னைக்கு என்ன விசேஷம்னு தெரியுமா? ரோஸ் டேவா. ரோஸ் டேயா? அப்படின்னா என்னடா? காலேஜ்ல எல்லாம் அப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்களே. மனசுக்கு பிடிச்ச யாராவது ஒரு பொண்ணுக்கு சிவப்பு ரோசாப்பு கொடுத்தா லவ்னு அர்த்தமா? அப்படின்னா இந்த பூவெல்லாம் ஒட்டி வச்சது சிவாவே தான். Have a wonderful rose day. இந்த ரோஸ பார்வதி கிட்ட உன் வீட்டுக்கிட்ட வச்சே கொடுத்துக்கலாம்ல. அது இல்லடா, இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள எல்லாரும் முன்னாடி வச்சு பார்வதிக்கு இந்த ரோஸ் கொடுக்கறதுல ஒரு தனி சுகம் இருக்குல்ல. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏய் உன் ஆளு பூவோட வெயிட் பண்றான். இல்ல, அவன் உன்னை உண்மையா லவ் பண்றான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவன் பூ தரும்போது நீ வாங்காத. நீ வாங்கலன்னா அவன் வேற யாருக்காவது கொடுக்கறனால தெரிஞ்சுக்கலாம். வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆசை பாரு. பாத்தியா, முகம் மாறிடுச்சு. நீ பயப்படாத, நான் வாங்க மாட்டேன். சும்மா கலாட்டா பண்ணலாம்ல. ஆமா ஆமா அப்படிதான். பார்வதி கூப்பிடாத, அவ அதை வாங்க மாட்டா. வேணும்னா எனக்கு கொடுத்துரு. பார்வதி, just listen to me. ஏன் இந்த ரோஸ் வாங்க மாட்டேங்கிற? நான் வாங்க மாட்டேன். ஏன்? அங்க பாரு. என்ன காரணம் சொல்லு ப்ளீஸ். இந்த பொண்ணுக்காக இவன் ஒருத்தனோட தலையில அடிச்சு காயப்படுத்திருக்கான். ஒருவேளை அவன் செத்து போயிருந்தானா அதுக்கு நான் என்னடா பதில் சொல்லணும்? சும்மா என் பையனையே திட்டாதீங்க. நடந்துக்கணும், நடந்து போச்சு. பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழியை பாருங்க. நீ பேசாத. டேய், பொண்ணு கேஸா இருந்தாலும் அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும்டா. சேரியில இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணுக்காக கோடீஸ்வரர் அருணாச்சல பண்ணையாரோட மகன் சண்டை போட்டான்னு தெரிஞ்சா உனக்கு இல்லடா, எனக்கு தான் அசிங்கம். கரெக்ட். இல்ல, ஃளைட் மோதி இறந்துட்டான்னு சொல்றதுக்கும் ஆட்டோ மோதி செத்து போட்டான்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. போன் போன் வந்துட்டு இருக்கிற இதுக்கும் காதை புடிச்சிட்டு இருக்கிறாரு. ஹலோ அருணாச்சலம், ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்டூடெண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அடி வாங்கின பையனோட ஆளுங்கெல்லாம் வயலண்டா இருக்காங்க. அதனால நாங்க இந்த கேஸ சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். கூடிய சீக்கிரம் உங்க பையனை எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார், ஓகே. போன்ல யாருங்க? போலீஸ் கமிஷனர். கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கான். இவனை கூடிய சீக்கிரம் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்ப சொல்றாரு. எதுக்காக வெளியூர் அனுப்பணும்? இவர் மூஞ்ச பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சேப்ப மாத்திடலாம். ஏங்க இப்படி செஞ்சா என்ன? கொடைக்கானல் உங்க ஃப்ரெண்ட் இருக்காருல்ல கண்ணப்பன், அவர் வீட்டுக்கு இவனை அனுப்பி வச்சா என்ன? கொடைக்கானலா? எங்க இருக்குன்னு கேக்குறியா? தெரியாத உனக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நல்லா சொல்றேன் கேட்டுக்க. அதான் இப்ப உனக்கு சரியான இடம். இவ அங்க போய் தங்கினா கொஞ்ச நாள் கேஸும் தானா அடங்கிடும். இல்லப்பா, ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்க. ஓ, ஐயாவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? ஏன் மூஞ்சியே பார்க்காம உனக்கு கொஞ்சம் உரைக்கிறமா எடுத்து சொல்லேண்டி. அது சரி, இந்த கண்ணப்பங்கிறவர் யாரு, உங்க ஃப்ரெண்டா? இல்லையா, அதுக்கும் மேல 19-20 வயசு வரைக்கும் ஒரு மனசு ரெண்டு உடலமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ இந்த போன் வழியா இருக்கிற தொடர்பை தவிர மத்தபடி எதுவுமே இல்ல. அவன் கட்டிக்கிட்டது ஒரு பெரிய இடத்து பொண்ண. அவன் செத்து போயிட்டா. அவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு.
இப்போ ஒரு 17-18 வயசு இருக்கும். 17-18 வயசு இருக்குமா? ஏன் இவரை நம்பி அங்க தங்க வைக்கலாமா? இல்லப்பா பக்கத்துல பாப்பா. அவன் பொண்ணை என் பையன் விரும்புனா அவங்க 2 பேருக்கும் நானே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். அவன் என்னோட பால்யகால சிநேகிதம் மட்டும் இல்லையா, அவன் கோடீஸ்வரன் யா, பெரிய கோடீஸ்வரன். ஐயா ஏதாவது கொடுங்களேன். பழம் நீ எப்போ அப்போ ஹலோ ஹலோ, இங்க கிளியரா கேட்கல, சத்தமா பேசுங்க. அந்த நாயை கொஞ்சம் உள்ள கட்டி போடுங்க. யார் பேசுறது? நான் பிச்சைக்காரங்க. இப்ப கிளியரா கேக்குதே. பிச்சை எடுத்து பொழைக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. கொலைக்கிற நாய் கடிக்காதும்பாங்க, இது கொலைக்கிற மாதிரி தெரியலையே, இருமுதே. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. அம்மா தாயே கதவு தரங்க. அம்மா. யாரு? கண்ணப்ப முதலியாரா? எதுக்கு இந்த வேஷம்? என் பொண்ணுக்காக வேண்டிக்கிட்ட ஒரு வேண்டுதல் அலெக்ஸ். 18 வயசுக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் அவளுக்கு கல்யாண யோகமே இல்ல. ஜாதக தோஷம் போறதுக்கு சாட்சாத் ஜோதிட பகவான் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு 17 பணக்காரங்க வீட்டுல பிச்சை எடுத்து உன் சன்னிதானத்துக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இந்த ஊர்ல எத்தனை நாள் சுத்தினாலும் 17 பணக்கார வீடு கிடைக்காது முதலியார். என்ன ஆனாலும் என் பொண்ணுக்காக தானே, சிரமப்பட்டு தான் ஆகணும். குலப்பெருமையை காப்பாத்துற மாதிரி ஒருத்தன் அவளுக்கு கிடைக்கணும். ஆனா அவளை கட்டிக்கணும்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஒரு பரதேசி. அது யாரு? செத்து போன என் மனைவியோட ஒரே ஒரு கேடுகட்ட சகோதரன். மாமங்கிற பேர்ல முறை பொண்ணுன்னு என் பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். என் பொண்ணுக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் பாட்டி கூட அவன் பக்கம் தான் சேர்ந்துக்கிட்டு பேசுறா. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தங்க சில மாதிரி இருக்கிற என் பொண்ணு அந்த அரோகரா, அரகரோகரா. பாத்தீங்களா, நீங்க சொல்லி வாய முதல்ல வந்துட்டான். நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தான். இந்த ஆட்டம் அவனுக்கு என்னாச்சு? அரோகரா. முருகனுக்கு அரோகரா. சொல்றல உனக்கு என்ன மர கழண்டுச்சா? சாட்சாத் அந்த திருமுருகனோட விளையாட்டு தான் இது. முருகன் வேலி தாண்டிட்டான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்தாங்க, இதுக்குண்டான பணத்தை மச்சானோட அக்கவுண்ட்ல இருந்து வாங்கிக்கங்க. போங்க போங்க. என்ன மச்சான் இது கையில பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு? இது ஒரு வேண்டுதல்ரா. எல்லாரும் பிச்சை எடுக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்குவாங்க. இவரு என்னடா பிச்சை எடுக்கணும்னு வேண்டிக்கிறாரு. முருகா கடவுளே. தெரு தெருவா பிச்சை எடுக்கிறது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச வழிபாடு. உன்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு பிடிக்காது. என்ன ஆனாலும் நம்ம கட்டபொம்மன் பரம்பரைக்கே இது ரொம்ப அவமானம். என்ன பாத்தியா, 14 குடும்பங்களுக்கும் முருகன் கோவில்ல வச்சு சமபந்தி விருந்து கொடுக்க போற. அதுக்காக இவரை நேரடியா அழைக்கிறதுக்காக தான் வந்தேன். நீ எதுக்காக வேண்டிக்கிட்ட? எனக்காகவே அவதாரம் எடுத்த உங்க டாக்டர் அகல்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக. அப்படி இந்த கல்யாணம் நடந்ததுன்னா முருகன் ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் நானும் முருகனும் அந்த மலை உச்சியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவோம். மச்சான், நீயும் அந்த கேள்வியை சேர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சாலும் என் பொண்ணை நான் ஒரு பணக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். கட்டிக்கிட்டு ஓடி அடே. பயல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அட்ரஸ் இல்லாத பயலுக்கு கட்டபொம்மன் பரம்பரையில பொண்ணு கேட்டு வந்திருப்ப. என் பேத்தியை யாருன்னுடா நினைச்ச? யாரு நினைச்ச? அவ எங்க பரம்பரைக்கு மகாராணிடா. தெரியாம தப்பு பண்ணிட்டோம் பாட்டிமா. எல்லாம் அந்த கண்ணப்ப மலையார் சொன்னதாலதான். அந்த விளங்காதவன் பேச்சை கேட்டு மறுபடியும் என் பேத்திய பொண்ணு கேட்டு வந்த கொன்னுடு வராஸ்கல். வெளியே போ. போடா. புயலே புயலே டேய். மலையார இப்ப திருப்பி உங்களுக்கு இனிமே நான் இந்த காம்பவுண்ட் பக்கம் வர மாட்டேன். இந்த பிச்சைக்காரன் எப்ப புரோக்கர் ஆனா? பொண்ணு கல்யாணத்துக்கு மேல என் கருமாட்டான் நடக்க. ஏன் கத்துறீங்க? என்னவா ஏயா கட்டபொம்மன் பரம்பரையில சம்பந்தம் பேசுறதுக்கு ஒரு பரதேசி புரோக்கரை தூது அனுப்புறது? நான் அந்த அளவுக்கு கேரவ போயிட்டேனா? என் குலம் என்ன கோத்திரம் என்ன? இந்த சூலத்தால உங்க 2 பேர் நாக்கி சேர்த்து குத்திடுவேன். நிறுத்தியா? என் மக பண்ணின ஒரே தப்பு முட்டாளான உன்னை கல்யாணம் பண்ணினதுதான். அவ பண்ணின தப்புக்கு ஆண்டவ அவளுக்கு ஆயுசு கொடுக்காம கூட்டிட்டு போயிட்டான். அந்த நிலைமை ஏன் பேத்திக்கு வந்துடக்கூடாது. கருவுல இருக்கிறது பொண்ணுதான்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து கண்ணுல எண்ணெயை ஊத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா இந்த முறமாம. தெரியுமா உனக்கு? தாயும் புள்ளையும் சேர்ந்து என் பொண்ணுக்காக எவ்வளவு பெரிய மனக்கோட்டை கட்டினாலும் சரி, அதோட அஸ்திவாரத்தையே நான் நோண்டிடுவேன். இதப்படி அதுல 10 ரூபா 45 காசு இருக்கு. ஹலோ, கோடை கண்ணப்பன் முதலியார் பேசுறேன். என்ன வேணும்? யோ கண்ணப்பா, நான் தான் உளுந்தூர்பட்ட அருணாச்சலம் பேசுறேன். யோ அருணா, சித்திரைக்கும் கார்த்திகைக்கும் தான் அவன் குரல இந்த போன்ல கேட்க முடியுது. என்னையா விசேஷம்? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னையா? என் பையன் காலேஜ்ல ஒரு சின்ன கலாட்டா பண்ணிட்டான். அது இப்ப போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு.
போலீஸ் கேஸ் ஆற அளவுக்கு மேட்டர் சீரியஸ் ஆயிடுச்சா? அதான்யா வாங்கின அந்த பையன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அடிச்சது உன் பையன் தானா? ஆமா, உடனே அவனை இங்க இருந்து மாத்தி ஆகணும். கொஞ்ச நாளைக்கு நான் அவனை உன் வீட்டுக்கு அனுப்புறேன். நீ பயப்படாத, பத்திரமா நான் அவனை மறைச்சு வச்சுக்கிறேன். போலீஸோ மிலிட்டரியோ ஒருத்தனும் உள்ள வர முடியாது, வந்தாலும் திரும்பி போக முடியாது. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சின்ன குழந்தையா இருந்தப்போ அவனை பார்த்தது. சரி விடு, நீ வருவல்ல. அது இல்லையா, நானும் சேர்ந்து இங்க காணாம போயிட்டா சந்தேகம் சாதகமா போயிடும். அர்ஜுன் தன்னை காப்பாத்திக்க தலைமறைவாயிட்டான்னு சொல்றதானே பெட்டரு. அதான் பெஸ்ட். சரி, ஒரு வேலை பண்ண, என் போன் நம்பரையும் அட்ரஸையும் அவங்ககிட்ட கொடுத்துரு. ஓகே ஓகே. எப்பவாவது இந்த மாதிரி ஃப்ரெண்டுகளோட குரலை கேட்கும் போதுதான் மனசு குளிர்ந்த மாதிரி இருக்கு. மச்சான், யார் அது? என் பால்ய சிநேகிதனோட ஒரே மகன் கொஞ்ச நாள் இங்க வந்து தங்க போறானா. நில்லுங்க. ம்? அந்த ஆள் ஒரு கிரிமினல் தானே, போலீஸ் கேஸ்ல மாட்டி தானே இங்க வரான். நீங்க அவனை காப்பாத்த போறீங்க இல்லையா? போலீஸ் மாதிரி கேள்வி கேட்க நீ யாரா? வாழ்க்கை வெற்றி வேலா? ஏய், ஏதோ என் போராத காலம் உன் கூட பிறந்தவள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலையே. இல்ல செய்யல. இல்ல அப்புறம் என்ன ஓவரா மிரட்டுற? சாரி. வீரபாண்டி சொல்றது நியாயம் தானே? ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வர பையனை எப்படி தங்க வைக்கிறது? ஆமா, முறை மாமங்கிற முறையில நான் அதை கண்டிப்பா விட மாட்டேன். பெரிய மரம் ஆமா. ஏய் வீரபாண்டி, என் பொண்ணோட ஃபியூச்சரை நான் பாத்துக்கிறேன். வந்துட்டியா? அங்க நடந்தது யாருக்கும் தெரியாது இல்ல? உன் ஒருத்தனாலதான் அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனையும். பார்வதி, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம், எதுவுமே தெரியாத மாதிரிலாம் அன்னைக்கு நடந்துக்கிட்ட. அது எப்படி? காலேஜ்ல அங்கேயும் இங்கேயும் சுத்தி வந்தா நாகரிகம் தானா வந்து